குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். முதல்வர் விஜய் தலைமையில் அமைச்சரவை கூட்டம். 2026-2027 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு இந்த மாத இறுதிக்குள் தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளது. இதற்காக அனைத்து துறை அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களுடன் முதல்வர் விஜய் தினமும் ஆலோசனை நடத்தி வந்தார். தாவேக அரசு தாக்கல் செய்யும் முதல் பட்ஜெட் என்பதால் இதில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து அதிகாரிகளின் பரிந்துரைகளை அவர் கவனமாக கேட்டறிந்தார். மேலும் தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகள் இடம்பெறுவது குறித்தும் ஆலோசனை நடத்தி வந்தார். இந்நிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக அமைச்சரவை கூட்டம் இன்று நடந்தது. இந்த கூட்டத்தில் முழு பட்ஜெட் குறித்து ஆலோசித்து ஒப்புதல் அளிக்கப்பட உள்ளது. பட்ஜெட் தாக்கல் தேதியும் முடிவு செய்ய வாய்ப்புள்ளது. மேலும் புதிய தொழில்களை தொடங்க பல்வேறு நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்படலாம் என தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சிபிஎஸ்இ டிஜிட்டல் மதிப்பீட்டு முறையால் மாணவர்கள் விரக்தி, சுப்ரீம் கோர்ட் அதிருப்தி. சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு விடைத்தாள்களை ஆன்ஸ்கிரீன் மார்க்கிங் முறையில் திருத்துவதற்கு தனி விதிகள் வகுக்கவும் அதை மேற்பார்வையிட உயர்மட்ட குழு அமைக்கவும் கோரி சுப்ரீம் கோர்ட்டில் சிலர் பொதுநல மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவை சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு நேற்று விசாரித்தது. சிபிஎஸ்இயின் இந்த நடவடிக்கையால் இளம் மாணவர்கள் எந்த அளவுக்கு விரக்தி அடைந்துள்ளனர் என்பதை பாருங்கள். டிஜிட்டல் மதிப்பீட்டு முறையில் அமைப்பு ரீதியான குறைபாடுகள் இருப்பது தெளிவாக தெரிகிறது என நீதிபதிகள் கவலை தெரிவித்தனர். அத்துடன் இந்த விவகாரத்தில் மத்திய அரசின் நிலைப்பாடு பற்றி நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதற்கு மத்திய அரசு சார்பில் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜராகி விளக்கம் அளித்தார். மனுவில் சுட்டிக்காட்டப்பட்ட பெரும்பாலான தனிப்பட்ட மதிப்பெண் முரண்பாடுகள் சரி செய்யப்பட்டுவிட்டன. எனினும் அமைப்பு ரீதியான குறைகளை அரசு தீவிரமாக ஆய்வு செய்து வருகிறது. ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் ஆய்வு நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய மதிப்பீட்டு முறையை ஆய்வு செய்து தேவையான சீர்திருத்தங்களை பரிந்துரைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என அவர் விளக்கினார். மத்திய அரசு மற்றும் சிபிஎஸ்இ மேற்கொண்டு வரும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது. வழக்கு விசாரணை அடுத்த வாரத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டது. நவோதயா பள்ளிகளை தமிழகம் புறக்கணிப்பது ஏன்? சுப்ரீம் கோர்ட் கேள்வி. நவோதயா பள்ளிகளை ஒவ்வொரு மாவட்டங்களிலும் துவக்க அந்தந்த மாநில அரசுகள் நிலம் ஒதுக்கினால் போதும். மத்திய அரசே கட்டமைப்புகளுக்கான செலவுகளை ஏற்கிறது. எனினும் தமிழகத்தில் நவோதயா வித்யாலயா பள்ளிகள் துவங்க மாநில அரசு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் நவோதயா பள்ளிகளை நிறுவ வேண்டும் என்ற சென்னை ஹைகோர்ட்டின் உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தது. இந்த வழக்கு இன்று சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் PV நாகரத்னா, R மகாதேவன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழகத்தில் நவோதயா பள்ளிகள் திறக்கப்படும் விவகாரத்தில் 12 வார கால அவகாசம் தமிழக அரசு கோரியது. இந்த கோரிக்கையை நிராகரித்த சுப்ரீம் கோர்ட் 3 வார காலத்துக்குள் உரிய விளக்கத்தை அளிக்க வேண்டுமென உத்தரவிட்டது. அப்போது நீதிபதி நாகரத்னா நவோதயா பள்ளிகளை தமிழகம் மட்டும் புறக்கணிப்பது ஏன் என கேள்வி எழுப்பினார். மேலும் அவர் கூறியதாவது: மத்திய அரசு 9ஆம் வகுப்பில் 3வது மொழியை அறிமுகப்படுத்த வேண்டாம். சிபிஎஸ்இ, ICSE மற்றும் மாநில பாடத்திட்டம் என அனைத்திலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்தப்படுகிறது. 8ஆம் வகுப்பு முடிந்தவுடனேயே அதற்கான அழுத்தம் தொடங்கிவிடுகிறது. 9ஆம் வகுப்பில் ஒரு புதிய மொழியை கற்பிக்க துவங்காமல் அதற்கு பதிலாக 6ஆம் வகுப்பிலேயே அதை தொடங்கலாம். ஆனால் 9ஆம் வகுப்பில் 3வது மொழி கற்பிக்கப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் என நீதிபதி தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் வரும் ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்குள் அரசு உரிய விளக்கத்தை அளிக்க நீதிபதி நாகரத்னா தலைமையிலான அமர்வு அதிரடி உத்தரவிட்டது. நேற்று ஏற்றம், இன்று இறக்கம். தங்கம் விலை தள்ளாட்டம். சர்வதேச விலை நிலவரத்திற்கு ஏற்ப நம் நாட்டிலும் தினமும் தங்கம் வெள்ளி விலையில் மாற்றம் காணப்படுகிறது. கடந்த சில நாட்களாக சரிந்து வந்த தங்கம் விலையில் நேற்று ஏற்றம் காணப்பட்டது. நேற்று 1 கிராம் தங்கம் விலை 30 ரூபாயும், ஒரு சவரன் 240 ரூபாயும் உயர்ந்தது. அதன்படி நேற்று 1 கிராம் 13,180 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,05,440 ரூபாய்க்கும் விற்பனையானது. இந்நிலையில் இன்றைய வர்த்தக துவக்கத்தில் 1 கிராம் ஆபரண தங்கம் 30 ரூபாய் விலை குறைந்து 13,150 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு சவரனுக்கு 240 ரூபாய் விலை குறைந்து 1,05,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.
வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 20 போர்க்கப்பல்களை அனுப்பி அச்சுறுத்தும் அமெரிக்கா. ஓயாத ஹார்முஸ் பிரச்சினை. மேற்காசிய நாடான ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான போர் 4 மாதங்களுக்கு மேலாக தொடர்கிறது. தினமும் விதவிதமான தாக்குதல்களுடன் இரு தரப்பும் மாறி மாறி அறிவிப்புகள் வெளியிட்டு வருவது பதட்டத்தை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக ஈரான் மற்றும் ஓமனை ஒட்டியுள்ள ஹார்முஸ் ஜலசந்தியை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது தொடர்பாக அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. ஹார்முஸ் ஜலசந்தி தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளதாக இருதரப்பும் கூறி வருகின்றன. இதனால் குழப்பம் நிலவுவதால் அந்த பகுதி வழியாக நடக்கும் சரக்கு கப்பல் போக்குவரத்து முடங்கியுள்ளது. இந்நிலையில் ஈரானிய துறைமுகங்களுக்கு எதிராக மீண்டும் கடற்படை தடை விதித்துள்ளதாக அமெரிக்கா நேற்று அறிவித்துள்ளது. ஈரானிய துறைமுகங்கள் மற்றும் கடற்கரை பகுதிகளுக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் கப்பல்களுக்கு எதிராக இந்த தடை அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதை தவிர 20க்கும் மேற்பட்ட அமெரிக்க கடற்படை போர்க்கப்பல்களும் 100கணக்கான இராணுவ விமானங்களும் மேற்காசியா முழுதும் நிறுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்க படைகள் எந்நேரமும் விழிப்புடனும் தாக்குதல் நடத்த தயாராகவும் உள்ளதாக அமெரிக்க இராணுவம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து அமெரிக்காவுடனான தற்காலிக அமைதி ஒப்பந்தம் முற்றிலுமாக சிதைந்து விட்டதாக ஈரான் அதிரடியாக அறிவித்துள்ளது. இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் காசிம் கரிபாபாடி கூறியதாவது: அமெரிக்கா இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை வெறுமனே மீறவில்லை. கடல் முற்றுகை நடவடிக்கையின் மூலம் இந்த ஒப்பந்தத்தையே முற்றிலுமாக சிதைத்து தரைமட்டமாக்கிவிட்டது. எனவே இனிமேல் எந்த ஒப்பந்த விதிகளுக்கு கட்டுப்பட வேண்டிய கட்டாயம் ஈரானுக்கு இல்லை என்று அவர் கூறினார். இதற்கிடையே அடுத்த கட்டமாக ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள், பாலங்கள் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகளை தாக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். இதனால் மேற்காசிய பகுதியில் மீண்டும் பதட்டம் அதிகரித்துள்ளது. யூரியா உற்பத்தியை அதிகரிக்க இந்தியா சிறப்பு திட்டம். இந்தியாவில் யூரியா உற்பத்தியை அதிகரித்து தன்னிறைவை எட்டும் நோக்கில் வகுக்கப்பட்டுள்ள ஆத்ம நிர்பர் பாரத் தேசிய யூரியா முதலீட்டு கொள்கை 2026 திட்டத்துக்கு பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த புதிய முதலீட்டு கொள்கையின் கீழ் நாட்டில் இயற்கை எரிவாயு அடிப்படையிலான 8 முதல் 9 புதிய யூரியா உற்பத்தி ஆலைகள் அமைக்க ஊக்குவிக்கப்படும். இதன் வாயிலாக உள்நாட்டு யூரியா உற்பத்தி திறன் ஆண்டுக்கு 1 கோடி டன் அதிகரிக்கும். நாட்டின் யூரியா தேவையை உள்நாட்டு உற்பத்தி வாயிலாக பூர்த்தி செய்து இறக்குமதி சார்பை குறைப்பது இதன் முக்கிய நோக்கம். இதுகுறித்து மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறும்போது, கூடுதல் ஆலைகள் அமைக்கப்படுவதன் வாயிலாக நாட்டின் முழு யூரியா தேவையையும் உள்நாட்டிலேயே பூர்த்தி செய்து இறக்குமதியை தவிர்க்க முடியும் என்றார். இந்தியா பிரிட்டன் இடையிலான விரிவான வர்த்தக ஒப்பந்தம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் ஆண்டுக்கு 11 லட்சம் டன்னுக்கும் அதிகமான ஸ்டீலை இந்திய ஏற்றுமதியாளர்கள் இறக்குமதி வரியின்றி பிரிட்டனுக்கு ஏற்றுமதி செய்ய வாய்ப்பு உருவாகியுள்ளது. இதுகுறித்து மத்திய அரசு அதிகாரி ஒருவர் கூறும்போது, பிரிட்டன் விதித்திருந்த ஸ்டீல் இறக்குமதி கட்டுப்பாடுகளின் கீழ் இந்தியாவுக்கான ஸ்டீல் இறக்குமதி ஒதுக்கீடு 1,68,029 டன்னாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் அங்கீகரிக்கப்பட்ட பயன்பாட்டு திட்டத்தின் கீழ் இந்தியாவுக்கு மட்டும் பிரத்யேகமாக 9,45,000 டன் ஸ்டீல் ஏற்றுமதி அனுமதிக்கப்பட்டுள்ளது என்றார்.